கேட்டு என்ன பிரயோஜனம்? ஆமாம், அதுவும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இது நடந்திருக்கு. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அம்மாலாம் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம செய்யணுன்னா மக்களுக்கு வந்து அது ஏற்புடையதாக இருக்கணும், மக்கள் அதை விரும்பக்கூடியதாக இருக்கணும், அது மாதிரி உள்ள விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்பாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. எதையாவது ஒன்று செய்ய முடியாததை கூட நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்பில் இருப்பாங்க அவங்க. அதை தான் இப்போ 4 வருஷமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது, இப்போது மெட்ரோ ட்ரெயின் முதல் பார்ட்டு அம்மா இருந்தப்போ முடிஞ்சுது. அதில் இப்போ எல்லோரும் பயணிக்கிறாங்க, எல்லோரும் போகிறாங்க. எல்லோரும் 2வது பார்ட்டு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து 51%, மாநில அரசு 49%. இந்த பணம்லாம் கொடுத்து தான் முதல் இது சுற்று முடிஞ்சுது. இப்போ நல்லபடியாக நிறைய பேர் இதில் பயணிக்கிறாங்க, சந்தோஷம். அம்மா இருந்தப்போ முடித்து நல்லபடியாக பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 2வது தொடங்கணும். இதுக்கு மத்திய அரசு 51% அவங்க கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு வந்து 49% கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கவே வேண்டாமே, மத்திய அரசோடைய சண்டை போடுறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. மக்களை பற்றியெல்லாம் அவங்க நினச்சா சண்டை போட மாட்டாங்க. தேர்தல் சமயத்தில் சண்டை போடலாம். தேர்தல் முடிஞ்சோடனே நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்துகிறோம், அவங்க மத்திய அரசு. அதனால் மத்திய அரசு மாநில அரசுங்கிறது வந்து அஃபிஷியல் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இது வந்து என்னன்னா கட்சியாகவே இருக்குது. இன்னும் திமுக வந்து தமிழ்நாடு அரசு நடத்தலை, கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ அதனால் என்னென்ன, அவங்களும் பணம் கொடுக்கல, இவங்களாலையும் பணம் போட முடியலை. ஆனால் என்ன நடக்குது, இப்போது சென்னையில் எல்லா ரோடுகள்லையும் வந்து அடைச்சி போட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க, பணம் இருந்தால் தானே அந்த கம்பெனி வேலை செய்யும். பணமே இல்லை. இது யாரை ஏமாத்துறதுக்காக செய்கிற வேலை? இதனால் இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வருங்காலத்தில் மழை வேற வரப்போகுது. எங்கே பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி ஒன்வே போட்டு ஒரு பக்க பயணம்னு போட்டு எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருக்காங்க. இதனால் கஷ்டப்படுறது மக்கள் தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் பொய்ய சொல்லுவாங்க. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுருவோம், நம்ம பாட்டும் போவோம், மக்களை என்ன பார்க்கறதுன்னு போயிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் விரைவில் 26 ஒரு நல்ல முடிவு வந்துடும். வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு, நீங்களாம் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான் இருக்கீங்க, நாங்கள் எப்படி நடத்துகிறோங்கிறதையும் பார்க்க தான் போகிறீங்க. கடந்த செய்தியாளர் சந்திக்கும் போது நீங்கள் கொடநாடு வழக்கை மேற்கோள் காட்டி பேசியிருந்தீங்க. ஆமாம், அதை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சொல்றாரு, முறையான விசாரணை நடைபெற்று இருக்கு, 263 சாட்சியங்கள்லாம் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், சீரான முறையில் அந்த விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், முதலமைச்சர் வந்து தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னார், 3 மாதங்க, 3 மாதத்தில் இதை வந்து இந்த வழக்கை நான் முடிச்சிருவேன், குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி நடக்கலையே. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் அன்னைக்கு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு, போன பேட்டியில் நான் சொன்னேன்,
சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன செய்தி வருது, இது இன்டர்போல் வந்து விசாரிக்கணும் அப்படின்னா என்ன, இன்னும் 20-30 வருஷம் ஆகும். அவர் வந்து முடிக்கிற மாதிரி தெரியல. அவருடைய பேசுகிற முறை இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வழக்கை அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. நிச்சயமாக நாங்கள் வந்துட்டோம். இப்போ போகும்போது நீங்களும் வாங்க டூரில். அதாவதுமா, அந்த விமான நிலையம் அந்த இடத்துல அமைக்கிறதாவே இல்லை பிளானில். அதாவது அந்த இடம் வந்து ஒரு பெரிய தொழில் கூடங்கள் அமைக்கிறதுக்கு அம்மா இருந்த சமயத்தில் எடுத்த முடிவு. அதாவது இருக்கிற இடத்துல நம்ம பெரிய லெவலில் அமைக்கணும். அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு கடல் வழித்தடம் இருக்குது. நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து ரொம்ப ஆழமான பகுதி சென்னை. இங்கே தான் வந்து உங்களுக்கு பெரிய கப்பல்கள்லாம் வரக்கூடிய இடம். அதனால் சென்னைக்கு பக்கமாக இருந்தால்தான் பெரிய சரக்கு போக்குவரத்துக்கு சேர்ந்தவர் தான் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருக்கார். அன்னைக்கு இந்த நீட்டை கொண்டு வர்ற அன்னைக்கு நான் கதையை சொல்றேன். அந்த 27/10/2010 அன்னைக்கு அவங்க மத்திய அரசு அறிவிக்குது, நீட்டு கட்டாயம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு கூட கூட்டாளியா தமிழ்நாட்டிலேருந்து இருந்தது யாரு? இதே திமுக தான். ஆனா அதே திமுக இப்ப என்ன சொல்லுது? அரசியல் பண்றதுக்காக நீட்டை நாங்க வரவிட மாட்டோம். அன்னைக்கு உங்க மந்திரியே அங்க இருக்காரு. அதே மருத்துவத்துறையில இணை அமைச்சரா காந்திராஜன் இருக்காரு. நீங்களே அந்த மந்திரி சபையில இருக்கீங்க. நீங்க இருக்கும் போதுதான் நீட்டு வருது. இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க? நீட்டு கூடாதுங்கிறது. ஆனா அம்மா அப்படி கிடையாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த போதே நீட்டு தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அம்மா இருந்திருந்தாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு எப்படி அம்மா வந்து ஒரு நல்ல தீர்வை கண்டாங்களோ அதே மாதிரி நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு விலக்க வர்ற மாதிரி ஒரு முயற்சியை செஞ்சு அதில் வெற்றியும் பெற்றிருப்பாங்க.
திமுக மாதிரி இல்ல அம்மா. திமுக இன்னைக்கு போடுறதெல்லாம் பகல் வேஷம் அப்படி நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். காரணம் என்னன்னா, உங்க மந்திரியே இங்க இருக்காரு. அன்னைக்கு நீட்டு வேணான்னு சொன்னா உங்க மந்திரி சபையில இருந்து விலகி வெளில வர வேண்டியதான், நீங்க வரலையே. அப்போ உங்களுடைய முகம் ரெண்டு முகமா இருக்கு. அது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தையே சொல்றேன். நான் தான் சொல்றேன்மா, திமுக காரவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கிற மக்களை பிச்சைக்காரவங்க மாதிரி நினைக்கிறாங்க. மக்களையே அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. மக்களை மக்களாவே நினைக்கலையே. அவங்க வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்றாங்க, திராவிடம் அப்படின்னு ஒன்ன சொல்லிக்கிறாங்க. ஆனா முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு எது வேண்டாமோ அது எல்லாம் செய்யும் போது மத்திய அரசுல கூட்டணியில இருந்தது திமுக தான். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட்டு கூடாதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அம்மா இருந்தப்ப என்னவோ அதுதான். நாங்க வந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஆக்கப்பூர்வமா, நல்லா கேட்டுங்க, ஆக்கப்பூர்வமா அதை நிச்சயம் செய்யும். மொத்தத்துலங்க நாடாளுமன்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன். எல்லாருமே என்னன்னு நினைக்கணும், ஒரே ஒரு இதுதான், மக்களுக்காக தான் எல்லாமே. அதுல எல்லாரும் ஒத்துழைச்சு வச்சு செயல்படணுங்கிறது தான் என்னோட. அப்புறம் விவசாயத்துக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, நீங்களாம் கூட நினைச்சிருப்பீங்க, பரவாயில்லையே தமிழ்நாடு அரசாங்கம் வந்திருக்கு, எப்பயுமே இல்லையே, அம்மா கூட இதை செய்யலையே, இது தனி பட்ஜெட்டு விவசாயத்துக்குன்னு சொன்னாங்க. விவசாயம் எந்த லெவல்ல இருக்குன்னு பாத்தீங்கல்ல, இப்போ இதுக்கு ஒரு தனி பட்ஜெட்டு. அதாவது பேரை சொல்லிட்டு 4 தொலைக்காட்சியில அவங்களுடைய விளம்பரம் வந்துடும், அதோட அவங்க வேலை முடிஞ்சிடும். இது மாதிரிதான் செஞ்சுட்டு போறாங்க. விவசாயிகளும் அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க, அதையும் திரும்பி பார்க்கல. தமிழ்நாட்டில் இது ஆவின் பால் சென்னையிலேயே கிடைக்கல. அதுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, பால் வரது இல்லை, அதுதான் உண்மை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளி மாநிலங்கள்லேருந்து பால் பவுடரை வாங்கி தண்ணியை சூடு பண்ணி அதில் போட்டு பாலை கலந்து பாக்கெட்டில் போட்டு நிறைய கொடுக்குறாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்க, கிராமப்புறங்களில் அம்மா இருந்தபோது மாடுக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் சப்சிடி கொடுப்போம், மீதி பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுவோம், அவங்களுக்கு சேர்த்து விடுவோம், எல்லாரும் கடன் கொடுப்பாங்க. அதனால வெண்மை புரட்சி அம்மா அரசாங்கம் இருந்தப்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ இவங்க எல்லாத்தையுமே விட்டுறாங்க, விட்டுட்டு கடைசியா பேசுறாங்க. இப்போ நீங்க எல்லாரும் கண்கூடா பாத்தீங்க, இதுல கள்ளக்குறிச்சியில இதெல்லாம் நான் இவங்க பதவி ஏற்று 3 மாதத்திலேயே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. நான் சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய நிர்வாக தன்மை அவங்களுக்கு ஒரு துளி கூட இல்லை. அதனால நான் துணிஞ்சு சொல்றேன், மோசமான நிலைமையில இருக்கு. அரசு பேருந்தை பொறுத்தவரைக்கும் 22,000 பேருந்து அம்மா காலத்துல வாங்கினதுங்க. அதுக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுங்க. இப்ப ஒன்றும் வாங்கல. இவங்க வாங்காம இந்த பழைய பஸ் எல்லாமே ஓரம் கட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் பஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ 3 முறை 4 முறை போயிட்டு வரணும்னா அதை ஒரு ட்ரிப்பாக்குறாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய பையன் இறந்து போயிட்டா, இதெல்லாம் நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, திமுக
அரசு சரியான முறையில செயல்படலைங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து வச்சிருக்கேன். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிரொலியா விதிவிலக்கு வேணும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் போராடுறாங்க. சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டுல முழு மதுவிலக்கு சாத்தியமா? அதாவதுமா படிப்படியாக தான் செய்ய முடியும். அம்மா இருந்தப்பையும் படிப்படியாக தான் செய்ய முடியும். இவங்க இப்ப நடக்கிற நிர்வாகத்திலேயே தவறு இருக்கு. அது கொஞ்சம் சரியா இருந்ததுன்னா இந்த உயிரிழப்புகள் வந்திருக்காதுங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. ஏங்க, அதாவது ஒன்று வச்சுங்க, எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு போராட்டமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தீர்வே ஆகாதுங்க. அது ஒவ்வொரு கட்சியும் நம்ம இருக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்கு வேணா செஞ்சுக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க தீவிரமா யோசிச்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். காவிரி பிரச்சனையில எப்படி அந்த நடவடிக்கை அம்மா எடுத்தாங்கன்னா, யோசிச்சோம். மத்தியில் ஆடுறவங்க 2 கட்சி தான். அதுல ஒருத்த மாத்தி ஒருத்த தான் கர்நாடகால வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதை அரசியலா உபயோகிக்கிறாங்க கர்நாடகால. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி காவிரி தண்ணியை விடுவாங்க? அதை நினைச்சுதான் நாங்க நீதிமன்றத்தை அணுகினோம். நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா அதை தீவிரப்படுத்துறது சும்மா வெளியில நின்றுட்டு கோஷம் போடுறதுனால மட்டும் ஆகாது. ஏன்னா இதுல நாங்க பழக்கப்பட்டு அதை வெற்றியும் பெற்றிருக்கோம். அந்த முறையில நம்ம போனோம்னா எல்லாத்துலயும் வெற்றி பெற முடியும். அதே சமயத்துல மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு கிட்ட முதலமைச்சர் என்ன பண்ணணும், இங்க அவரு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது தனக்கு வேண்டிய பிரச்சனை இல்லை, போய் பேசி கொண்டுதான் அவங்கள்ட்ட வாங்கணும். அதை செய்யணுங்கிறது தான் என்னோட